மேஷராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் 5ஆம் இடமாகப்பட்ட யோகஸ்தானத்தில் இருந்தார், கேதுவோட சம்பந்தப்பட்டார். அதான் இதனால இருக்கிற ஹைலைட்டு. ராசிநாதன் செவ்வாய் கேதுவோட மாட்டின்னு இருந்தார். உண்மையை சொல்லப்போனா 1-8 கூடியவர் 5 கேதுவோட இருக்கும்போது சில பிரச்சனைகள்லாம் கொடுத்துருப்பார். உடல் ரீதியான மன ரீதியான பிரச்சனைகள்லாம் கொடுப்பார். உடல் ரீதியான பிரச்சனைனா எப்படி சார்? சிம்மத்தில் கேதுவோட கஷ்டப்பட்ட செவ்வாய் கன்னியில வந்தது, இதெல்லாம் சிறப்பு. இப்போ இந்த நேரத்திலேயே சனி பகவான் நம்ம பார்க்கணும். சனி எங்க இருக்காரு? அதே மீனத்துல தான் இருக்காரு. மீனத்தில் இருக்கக்கூடிய சனி 3ஆம் பார்வையா மீனம், மேஷம், ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனை பார்க்கிறார். காதல் திருமணங்கள்லாம் கைகூடுற மாதமாக இந்த மாதம் அமையும். ராசிநாதன் 6ஆம் வீட்டுக்கு வந்தா உடம்பு சரியில்லாம போகும். ஆனால் இவர் 8 கூடையவருங்க. 1 8 கூடையவர். அந்த 8 கூடைய செவ்வாய் 6ஆம் வீட்டில் வரும்போது விபரீத ராஜயோகத்தை உண்டு பண்ணுகிறார். காலபுருஷ தத்துவத்தின்படி 2 கூடைய தனாதிபதி சுக்கிரன் தன் சொந்த வீட்டில் ஆட்சி பெறுகிறார். மனைவியினால் வரக்கூடிய தனவரவுகள் அதிகமாகிறது. மேஷராசிக்காரர்கள் அவங்களோட ஒய்ஃபுக்கு நல்ல பிளேஸ்மெண்ட் கிடைச்சி அவங்க நல்லா செட்டில் ஆகிறது, நிறைய பணம் சம்பாதிக்கிறது, அவங்களுக்கு வர வேண்டிய சொத்து விஷயங்கள்லாம் உங்களுக்கு கைகூடுறது போன்ற நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மேஷராசிக்காரர்களுக்கு ஏற்படும். உலகெங்கிலும் இருக்கும் ரியல் ஒன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராம்ஜி. இப்பொழுது நாம் பார்க்கவிருப்பது என்னவென்றால் ஜூலை மாத பலன்கள். ஜூலை மாத பலன்கள் எல்லாரும் சித்திரை, வைகாசி, ஆணி, ஆடின்னு ஒரு பேட்டர்னில் போகிறாங்க. எனக்கு உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குமேங்கிறதுனால நான் இந்த பேட்டர்னில் தான் எப்பயுமே போவேன். ஜூலை 1 கடைசி வரை, மாத இறுதி வரை நாம் எந்தெந்த கிரகங்கள் பயிற்சி ஆகிறது என்பதை பார்க்கிறோம். அதில் முக்கியமாக 3-4 கிரகங்கள் பயிற்சி ஆகிறது. எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் குபேர சம்பத்துகள் சேரப்போகிறது, யார் யாருக்கெல்லாம் குழந்தை பிறக்க போகிறது, யார் யாரெல்லாம் வெளிநாடு போக போறீங்க, யார் யாரெல்லாம் வாழ்க்கையினுடைய அடுத்த படிநிலைக்கு செல்ல போகிறது என்பதை விரிவாக பார்த்தரலாம். ஒவ்வொரு ராசிக்கும் எப்படிங்கிறத அவருக்குரிய பரிகாரங்களோடு நான் சொல்லுகிறேன். நண்பர்களே, இந்த ஜூலை மாத பலன்கள் மட்டும் ரொம்ப சிறப்பு வாய்ந்த பலனாக கருதப்படுகிறது. காரணம் என்னவென்றால் ஜூலை மாதம் 4 கிரகங்கள் பயிற்சி அடைகிறாங்கப்பா. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதலாவதாக சுக்கிரன் ரிஷபத்தில் ஆட்சி அடைகிறார். ரிஷபத்தில் சுக்கிரன் ஆட்சி அடையும் போது சுக்கிரமூர்த்தி சுபமிக ஈவாய், வக்கரமின்றி வரமிக தருள்வாய், வெள்ளி சுக்கிர வித்தகவேந்தே அள்ளி கொடுப்பாய் அடியார் கருளை. இந்த சுக்கிர பகவான் ரிஷபத்தில் இருக்கும் பொழுது எண்ணற்ற பலன்களை வாரி வழங்கக்கூடிய உலகத்துக்கே. தேவகுரு பிரகஸ்பதி புதனுடைய வீட்டில் இருக்கிறார். ஏற்கனவே ஹீ இஸ் பர்ஃபெக்ட்லி சாட்டிஸ்ஃபைடு, நல்லா இருக்கார். இப்போ சுக்கராச்சாரியார் வேற ரிஷபத்தில் இருக்கும் பொழுது இவரும் இன்னும் ஹாப்பியாக இருக்கார். இவர் பயிற்சி அடைகிறார். அடுத்ததாக தேவகுரு பிரகஸ்பதியோட சூரிய பகவான் சேர்ந்திருந்தார். காலபுருஷ தத்துவத்தின்படி 5க்கு அதிபதியாக, பாக்யாதிபதியாக, யோகாதிபதியாக அமையப்பட்டிருந்த சூரிய பகவான் யாரோட? புதனோட சேர்ந்து ஹாப்பியாக இருந்தார். குருவோட, புதனுடைய வீட்டில். இப்போ இந்த சூரியன் என்ன பண்ணுறாருன்னா நகர்ந்து கடகத்துக்கு வர்றார். கடக சூரியன் எந்தெந்த மாதங்களெல்லாம் பிரவேசிக்கிறாரோ அதெல்லாம் தான் அந்தந்த மாதங்களின் சிறப்பு. சூரியன் ஆடி மாதம் சந்திரனுடைய வீட்டில் பிரவேசிக்கிறது தான், கடகத்தில் பிரவேசிக்கிறது தான். சந்திரனா யாருங்க? மாத்ருகாரகன் பேர். இந்த மாத்ருகாரகன் வீட்டுக்கு பித்ருகாரகன் சூரியன் பிரவேசிப்பதை நாம் என்ன சொல்கிறோம்? ஆடி மாதம் அப்படின்னு சொல்கிறோம். அதாம் அம்பாளுக்கெல்லாம் ரொம்ப சிறப்பு. பெண்மையை போற்றுவோம் தான் கான்செப்ட். அடுத்ததாக கடகத்தில் இருந்த புதன் வக்ரகதி அடைந்து மிதுனத்திற்கு சென்று ஆட்சி அடைகிறார். வக்ரகதி அடைந்து விட்டார். கடகத்திற்கு சென்ற புதன் அவர் வக்ரமடைந்து மிதுனத்தில் ஆட்சி பெறுகிறார். அடுத்ததாக சிம்மத்தில் இருந்த செவ்வாயும் கேதுவும் சிம்மத்தில் இருந்தார்கள். ஜூன் 8ஆம் தேதியே வந்தாச்சு. செவ்வாய் சிம்மத்திற்கு ஜூன் 8ஆம் தேதி வந்தாச்சு. 8ஆம் தேதி வந்த செவ்வாய் இந்த மாதம் 18, 19, 20 தேதிக்கு அப்புறம் 40 நாளுங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறார்? நகர்ந்து அப்படியே செவ்வாய் பகவான் கீழே வந்துடுறார். எது? கன்னிக்கு வந்துடுறார். ஸோ கேதுவை விட்டு பிரிஞ்சிட்டார். செவ்வாய் கேதுவோடு இருக்கும்போது தான் பிரச்சனைகளை கொடுத்தார். காலபுருஷ தத்துவத்தின் முதல் பிரதானமான வீடு செவ்வாய். உடல் வலிமை, ஆக்கப்பூர்வமான செயல்கள், ஸ்போர்ட்ஸு, இதுக்கெல்லாம் இருந்தவர் அவர். கேதுவோடு மாட்டின்ட்டு கஷ்டப்பட்டுட்டு இருந்தார். இப்போ அது விடுதலையாகி கன்னிக்கு வந்துட்டார். இனி கன்னியில் எந்த பிரச்சனையும் வராது கேதுவுக்கு. யாருக்கு? செவ்வாவுக்கு. ஸோ இந்த 4 கிரகங்களும் சேர்ந்த பயிற்சிகள் தான் இந்த மாதத்தின் சிறப்பு என்றே சொல்லலாம். முதல் சிறப்பு காலபுருஷ தத்துவத்தின் படி 2 கூடிய தனாதிபதி சுக்கிரன் ஆட்சி அடைந்தது. 2வது சிறப்பு சூரியன் சந்திரனுடைய வீட்டிற்கு வந்தது. 3வது சிறப்பு
காலபுருஷ தத்துவத்திற்கு 3, 6 புதன், உலகத்திற்கே வியாதிகளை கஷ்டத்தை தரக்கூடிய புதன் வக்கரமடைந்து ஆரோக்கியத்திற்கான வடிகோலை தரும் ஒரு வீடு. புதன் மிதுனத்தில் இருக்கிற நாள். சிம்மத்தில் கேதுவோட கஷ்டப்பட்ட செவ்வாய் கன்னியில வந்தது. இதெல்லாம் சிறப்பு. இப்போ இந்த நேரத்திலேயே சனி பகவானை நம்ம பார்க்கணும். சனி எங்க இருக்காரு? அதே மீனத்துல தான் இருக்காரு. மீனத்தில் இருக்கக்கூடிய சனி 3ஆம் பார்வையா மீனம், மேஷம், ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சுக்கிரனை பார்க்கிறார். காதல் திருமணங்கள்லாம் கைகூடுற மாதமாக இந்த மாதம் அமையும். மீனத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் 7ஆம் பார்வையா புதனை பார்த்தார், செவ்வாயை பார்த்துறார். ரொம்ப பலசாலியாக உடல் வலிமையெல்லாம் உண்டாக்குவார். 10ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தை பார்க்கிறார். குரு தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்கிறார். ஆக இந்த ஜூலை மாதம் மிகப்பெரிய அற்புதங்கள்லாம் செய்ய போகுது. பொறுத்திருந்து பாருங்க. மேஷராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த ஜூலை மாத பலன்கள் எப்படி இருக்க போகிறது என்பதை பார்க்கிறோம். மேஷராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் செவ்வாய் 5ஆம் இடமாகப்பட்ட யோகஸ்தானத்தில் இருந்தார். கேதுவோட சம்பந்தப்பட்டார். அதான் இதனால இருக்கிற ஹைலைட்டு. ராசிநாதன் செவ்வாய் கேதுவோட மாட்டின்னு இருந்தார். உண்மையை சொல்லப்போனா 1 8 கூடியவர் 5 கேதுவோட இருக்கும்போது சில பிரச்சனைகள்லாம் கொடுத்துருப்பார். உடல் ரீதியான மன ரீதியான பிரச்சனைகள்லாம் கொடுப்பார். உடல் ரீதியான பிரச்சனைனா எப்படி சார்? கேதுன்னா ஒரு பாம்பு இருக்கிறது நண்பர்களே. ஒரு புத்துக்கு போகும்போது புத்துலேருந்து வெளியே வரும்போது பாம்பு படம் எடுக்கும். அதுதான் ராகு. அதே கேது ஒரு புத்துக்குள்ளே போயிடுச்சுன்னா அதுதான் கேது. அதுதான் அதே பாம்பு புத்துக்குள்ளே போனால் அதுதான் கேதுன்னு சொல்கிறோம். கேது வேறு, ராகு வேறு. இந்த புத்துக்குள்ளே போன பாம்பு தான் நம்ம கேது. அப்போது இந்த கேதுவிட்டு விடுதலையான, கேதுன்னா சுருங்கிக்குது, அது பாம்பு உடம்பு சுருக்கிது இல்லையா? அது மாதிரி செவ்வாயுடைய அனுகிரகத்தை சுருக்கி பாருங்க கேது. இப்போ இந்த செவ்வாய் என்ன பண்ணுறாருன்னா புதனுக்கு கன்னிராசிக்கு வந்துடுறார். புதன் ஆட்சியும் உச்சமும் பெறும் வீட்டுக்கு வருகிறார். அப்போ என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த செவ்வாய் புதனுடைய வீட்டிலே ஹீஸ் ஹாப்பி. பெரிய விஷயமே தான். ராசிநாதன் 6ஆம் வீட்டுக்கு வந்துடுறார். எதிரிகளை அது ஏன் சிறப்புன்னு சொல்கிறேன்னா, ராசிநாதன் 6ஆம் வீட்டுக்கு வந்தால் உடம்பு சரியில்லாமல் போகும். ஆனால் இவர் 8 1 8 அந்த 8 செவ்வாய் 6ஆம் வீட்டில் வரும்போது விபரீத ராஜயோகத்தை உண்டு பண்ணுகிறார். காலபுருஷ தத்துவத்தின்படி 2 தனாதிபதி சுக்கிரன் தன் சொந்த வீட்டில் ஆட்சி பெறுகிறார். சுக்கிரன் ஆட்சி பெறாருன்னா சுக்கிரன் மட்டும் ஆட்சி கிடையாது, அவரே தான் 7 இருக்கிறார். அப்போ 2 7 ஆட்சிங்கும் போது என்ன ஆகுது? மனைவியினால் வரக்கூடிய தனவரவுகள் அதிகமாகிறது. மேஷராசிக்காரர்கள் அவங்களோட ஒய்ஃபுக்கு நல்ல பிளேஸ்மெண்ட் கிடச்சி அவங்க நல்லா செட்டில் ஆகிறது, நிறைய பணம் சம்பாதிக்கிறது, அவங்களுக்கு வர வேண்டிய சொத்து விஷயங்கள்லாம் உங்களுக்கு கைகூடுறது போன்ற நிறைய விஷயங்கள் உங்களுக்கு மேஷராசிக்காரர்களுக்கு ஏற்படும். அதே மாதிரி இந்த செவ்வாய் 4ஆம் பார்வையாக 9ஆம் இடத்தையும் 7ஆம் பார்வையாக 12இல் இருக்கக்கூடிய சனியையும் 8ஆம் பார்வையாக ராசியும் பார்த்துறாரு. காலபுருஷ தத்துவத்தின்படி தத்துவத்தின் முதல் நாயகனாகப்பட்ட செவ்வாய் தன்னுடைய சொந்த வீட்டை பார்ப்பதால் உடல் வலிமை அதிகமாகிறது. தேகபலம்தா பாதபலம்தா, தேகபலம்தா பாதபலம்தா, தேகபலம் வந்துடுது. 2 சுக்கிரன் 7ஆம் பார்வையை 8ஆம் வீட்டை பார்க்குறாரு. இப்போ சுக்கிரன் செவ்வாய் வீட்டை பார்க்குற நேரம். 8னா அசையா சொத்துக்கள், 2னா சுக்கிரன். சுக்கிரன்னா ஒய்ஃப் என்ன பண்ணுறாரு? அந்த சுக்கிரன் 2 தனாதிபதி 8ஆம் இடத்தை பார்க்கும்போது அசட்ஸ்னால் கிடைக்கக்கூடிய பணங்கள் கிடைக்கிறது. அடுத்து 3வது பயிற்சியாக என்ன நடக்குதுன்னா, சூரியன் 3இல் இருந்தவர், அதாவது 5 3இல் இருந்து மறைந்திருந்தார் அல்லவா, அவர் என்ன பண்ணுறாருன்னா 4ஆம் வீட்டிற்கு வருகிறார். வீடு மாடு மனை உயர்கல்வி உயர் பதவி இதெல்லாம் இருக்கிற இடமாகப்பட்ட 4ஆம் இடத்திற்கு சூரிய பகவான் வருகிறார். சூரியன் 4ஆம் வீட்டிற்கு வரும்போது ஏற்கனவே அங்கே இருந்த புதன் புதாதித்ய யோகம் பெறுவார்னு பார்த்தா இவர் அன்னைக்கு ஆன் த சேம் டே 17ஆம் தேதி 18ஆம் தேதி சூரியன் இங்கே வந்துடுறார் கடகத்துக்கு. மேஷராசிக்காரர்கள் உயர்கல்வி உயர் பதவியெல்லாம் படிக்க போகிறீங்க. அங்கே இருந்த சந்திரன் என்ன பண்ணுறாரு? புதன் என்ன பண்ணுறாரு? வக்கரகதியாகி 3ஆம் வீட்டுக்கு போயிடுறார். 3ஆம் வீடு என்பது என்ன? 3ஆம் வீடு என்பது முயற்சிகளுக்கான இடம். 3ஆம் இடம் என்பது மறைவு ஸ்தானம், புதனுடைய சொந்த வீடு. ஆனால் புதன் நல்லா இருந்தால் என்ன ஆகுங்க? நான் ஏற்கனவே செவ்வாய் 6ஆம் வீட்டில் இருக்கும்போது உங்கள்கிட்ட என்ன சொல்லியிருந்தேன்? உடல் ரீதியான பிரச்சனைகள் வரும்னு சொல்லியிருந்தேன். ஆனால் அதற்கு அதிபதியாகப்பட்ட புதன் வக்ரகதி அடையும் பொழுது உங்களுக்கு அந்த பிரச்சனைகள் தீர்ந்து விடுகிறது. அதுக்கு அடுத்தது செவ்வாய் சொல்லிட்டேன், சூரியன் சொல்லிட்டேன், புதன் சொல்லிட்டேன், சுக்கிரன் சொல்லிட்டேன். ஆக ஜூலை மாதம் பொன்னான பலன்கள், பணவரவு, தனவரவு, மனைவியுடனான மகிழ்ச்சி போன்றவை எல்லாம் சேரக்கூடிய பிரமாதமான மாதமாக இந்த ஜூலை மாதம் இருக்கும்.